we're very happy to welcome our favorite Sabu Sunil sir on stage. Please join us on stage, sir. And please join us on stage. Yes, and the man who is giving us this treat, Devara part 1, நம்ம எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய பீஸா வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் the capital official Koritala Shiva sir அவர்கள். Please join us on stage. சார் நான் என்ன பேரை சொன்னாலே இங்க அதிர போகுது சார். ஜூனியர் என்டிஆர் தமிழ்நாட்டுக்கும் சொந்தம், ஆந்திராவுக்கும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி எங்களோட செல்ல குட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், ஒவ்வொரு படமா இருக்கட்டும், அவரோட கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ ஜாஸ்தியா இருந்திருக்கு. So we welcome NV Prasad sir to share a few words with us. மீடியா, டிஜிட்டல் மீடியா, பிரிண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடுக்கு இந்த பிக்சர் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு நந்தமூரி தாரக ராமாராவ் ஆர்ட்ஸ், யோசோதா ஆர்ட்ஸ், ஜூனியர் என்டிஆர் சார் RRR. அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிருக்கு. இது ஆல் டைம் ரெக்கார்டு, அவர் கெரியர்லோనే பிகெஸ்ட் இட்ல இது கண்டிப்பாக வரும். டைரக்டர் சார் வந்து கொட்டால் சிவா சார் ஒரு 3 இயர்ஸாக இந்த ப்ராஜெக்ட் மேலே డైలీ హార్డ్ వర్క్ பண்ணிருக்கு. ఇండియాలోనే బెస్ట్ మ్యూజిక్ డైరెక్టర్ అనిరుద్ సార్ అండ్ శ్రీదేవి. యాక్చువల్గా శ్రీదేవి வந்து తిరుపతి నేటివ్ ప్లేస్, அவருக்கு தெரியும். 14th ஆகஸ்ட் 14th எல்லாம் ಅವರು மேலக்கு வரும். அவரை சென்னை வந்து செட்டில் ஆயிடுச்சு. இப்போ ஜான்வி கபூர் ஃபர்ஸ்ட் டைம் சவுத்தில் இந்த பிக்சர் பண்ணிருக்கு. ஸ்ரீதேவி எங்கே நின்றேன்னா பார்த்துருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் தெலுங்கு ஜூனியர் என்டிஆர் படத்தில் நடிக்கிறதுக்காக 100% அவர் பிளெஸ்ஸிங்ஸ் அவருக்கு இருக்கும். இதுக்குன்னா அவருக்கு தெலுங்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி ஸ்ரீதேவி மேடம். அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக இது ஆல் டைம் ரெக்கார்ட், என்டையர் வேர்ல்டு தி பிக்கெஸ்ட் கலெக்ஷன் இந்த பிக்சருக்கு வரும். கண்டிப்பாக ஜூனியர் என்டிஆர் சாருக்கு இந்த பிக்சரில் டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஹரி சாருக்கு, சுதா சாருக்கு எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக இது ஆல் டைம் தமிழ்நாட்டில் கூட ஒரு பெரிய ரெக்கார்டு கிரியேட் பண்ணி ஒரு பெஞ்ச் மார்க்காக ஜூனியர் என்டிஆருக்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நடிஞ்சாச்சு. கண்டிப்பாக உங்களை மீடியா சப்போர்ட் கூட வேணும். கண்டிப்பாக
இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், இவ்வளோ பிரிண்ட் மீடியா ஃபங்க்ஷன், இன்டர்வியூ, இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கு இந்த பிக்சரில். இதெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீ வந்து இது ஆல் டைம் ரெக்கார்டு, எல்லா வேர்ல்டு வைட் ரெக்கார்ட் ஆகும். பட் தமிழ்நாட்டில் கூட ஒரு ரெக்கார்டு கலெக்ஷன் வர்றதுக்காக நம்மளை ப்ரமோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் கூட வேணும். நன்றி, வணக்கம். காட்டுற ஒருத்தர் அப்படின்னா வந்து இவரை பேர் தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த ஆர்ட் ஒர்க்கும் அந்த ப்ரொடக்ஷனும் எப்படி இருந்தது அப்படின்னு. none other than Sabu Suresh sir. Please share a few words with us, sir. Vanakkam Chennai, for the press and the journalists and the media people here. Thank you so much for being here, and I think we got a great opportunity working for this film. And I think I should thank Kotal Shiva, the director, who had written and directed, for remembering me when he wrote. After writing, I think he thought of me, and he gave me a big chance and a big challenge also. And Tarak sir, I think I became a bigger fan after working in this film, because we had worked a film before this, RRR, and Randy has really done justice for the work which I have done, so that he can enhance it better, I know, and he has done that. And Anirudh, as usual, has given us fantastic music, so that every one of you will enjoy the film with this re-recording also. So I think the lyricist is here, everyone has done their job, and thank you everyone for giving me an opportunity to be a part of this team also. Thank you. Sir, and I'd like to welcome our lyricists who have given us beautiful songs to share a few words with us. Ram Joshastri, please join us on stage. Thank you, sir. Thank you so much for all the beautiful songs. And அடுத்ததாக I would like to welcome Randy sir, the most coolest person here அப்படின்னு வந்து சொல்லலாம். He has given us great visuals, and as always அது வந்து கவிதையா தான் இருக்கும். Randy sir, please share a few words with us, sir. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணல. ரோபோ லிங்காக்கு அப்புறம் நான் இங்கே தமிழுக்கு திரும்பி வரேன். இந்த தேவரா மூலியமா I feel really happy to collaborate with the NTR sir. ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சோம், சிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபிலிம் சொல்லலாம். பிகாஸ் வாட்டரில் வந்து யாரும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்டர் வாட்டர்லையும் சரி, ஓவர் தி வாட்டர், இவ்வளோ ஃபுல் லென்த் ஃபிலிம், ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். 27 அன்னைக்கு படத்தை பார்த்து நீங்களே சொல்லுங்கள். We put lot of hard work into this movie. Kotal Shiva sir is written a brilliant script. எல்லாருமே எக்ஸைட் ஆனோம். அனி சொல்லவே வேண்டாம், அவரோட ஆல்பம் கேட்கும்போதே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஜான்வி கபூர் சவுத்தில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. சச் அ கார்ஜியஸ் மட்டும் சொல்ல முடியாது, ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். ஒரு 4 பேஜ் டயலாகை அசால்ட்டாக பேசிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்டையர் டீம், சாபு சார், ஸ்ரீகர் பிரசாத் சார், அந்த எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ஏன்னா நம்ம ஊர் பையன் அவ்வளவு திறமையான ஒருத்தர். முதலே தெரியும்னு நினைக்கிறேன், அதனால தான் அவருக்கு வந்து அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க, கலைக்கு அரசன்ங்கிற மாதிரி, கலையரசன். இஸ் a brilliant actor. I would like கலையரசன் to share a few words with us. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பெரிய படத்தில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கோன்றது. தேங்க்யூ சிவா சார் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணுறது, இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீலே இல்லை. ரொம்ப ஹம்பிளாக பயங்கர சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ என்டிஆர் சார் அண்ட் எவ்ரி ஒன். ராண்டி சார், அதான் நம்ம இங்கேருந்து போகும்போது தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே போனேன். ஆனால் அங்கே போனால் எல்லாருமே தமிழ் தான் பேசிட்டு இருந்தாங்க, என்னால் தெலுங்கு கற்றுக்கவே முடியல. ஸோ நெக்ஸ்ட் படத்தில் தேங்க்யூ. அனி ப்ரோ, அனி சார் டார்லிங் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரொம்ப நன்றி. டைம் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் லெட்ஸ் ஃபினிஷ் இட் ஆஃப். லவ் யூ ஆல். அண்ட் டெஃபினட்டா தெலுங்குல ஒரு பெரிய ரவுண்ட் வர போறீங்க அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கு. And it's time for our rock star to set the stage on fire. ஓரமா போடியம்ல வந்து ராக் ஸ்டாரை நிக்க வச்சு பேச எங்களால
என்னால வந்து முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவாரா பார்ட் 1 அது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்ங்கிறத முதல்ல சொல்லிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங், தேங்க்ஸ் ஃபார் கமிங் எவ்ரிவன். தேவரா பார்ட் 1 எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, நம்பர் 1 வந்து நானும் தாரகமாவும் படம் பண்ண ரொம்ப நாளாவே பிளான் பண்ணது. அவரோட ஃபேன்ஸ் எப்பவுமே வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இது பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து இப்படிலாம் பண்ணிடுவோம் ஃபார் NTR 30 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்தே வந்து இந்த படத்தோட ஜேர்னி ஆரம்பிச்சது. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் சிவா சார் மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஐடியா, லைக் கதை கேட்கறதுக்கு முன்னாடி அவரோட ஐடியா சொன்னார், இதுதான் வந்து படத்தோட ஒரு கான்செப்ட் அப்படின்னு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பயங்கர ஒரு நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு ஃபியருங்கிற மேட்டர் வந்து நம்ம வேற ஒரு ஆங்கிள்லேருந்து அவர் யோசிச்சிருந்தாரு. அதுவே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் அண்ட் தெலுங்கு நான் நிறைய ஆக்சுவலி படங்கள்லாம் பண்ணுவேன். இது வந்து 4வது படம் தான் 12-13 இயர்ஸில். ஆனால் வந்து அங்கேருந்து நமக்கு பயங்கரமான லவ் நம்ம தமிழ் பாடல்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேவரா வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ்ல இது வந்து சூப்பராக வருமானு தோணுது. ஏன்னா இப்போ படத்தில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிக்கும் போது இது வந்து ஒரு ஹார்ட் கோரான ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். அட் த சேம் டைம் இது ஒரு புது செட்டிங், இது ஒரு புது ஜியாகிரபி, இது ஒரு புது வேர்ல்டு. அந்த வேர்ல்டில் வந்து தாரகனாவோட மாஸ் வந்து அதில் வந்து ஆட் ஆகும்போது, சிவா சாரோட கிரேட் ரைட்டிங் அது ஆட் ஆகும்போது, அஃப்கோர்ஸ் தேங்க்யூ டு அவர் ப்ரொடியூசர் ஹூ இஸ் ரிலீசிங் த ஃபிலிம் ஹியர், சாது சார், ஆல் லெஜெண்ட்ஸ் ஹியர் ஆக்சுவலி. ராண்டி சார், கலை ப்ரோ செம்மையா நடிச்சிருக்காரு. தெலுங்குல வந்து ஸ்ட்ரெயிட் தெலுங்கு ஆக்டர் மாதிரி இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா. ராம்ஜோ சார் ஃபார் த லிரிக்ஸ். இந்த பாடல்களோட வெற்றிக்கு எல்லாருக்குமே நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ராம்ஜோ சார் வந்துட்டு தெலுங்கு எல்லா பாட்டுமே எழுதாரு. இங்க வந்து விஷ்ணு எடவன் அண்ட் விக்கி 2 பேருமே எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ராண்டி சார். லாஸ்ட் 2 things. ஒன் திங் அபவுட் சிவா சார், ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னா, எவ்ரி டைம் அவரை மீட் பண்ண முதல்ல அவர் வந்து ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணுவார். அது அங்கே வந்து நம்ம பெஸ்ட்டை டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ லாபமாக இருப்பார். அவர் அவ்வளோ வந்து ஃப்ரீயாக பேசுவார். அண்ட் இது வந்து ஒரு சூப்பர் கொலாபரேட்டிவான எஃபர்ட். நான் வந்து டைரக்டர், நீங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன ஃபீல் பண்ணாலும் அவர்கிட்ட பேசலாம். படத்தை பற்றி, பாட்டை பற்றி எல்லாமே என்னென்ன பேசலாம். அவர் எல்லாமே எடுத்துட்டு நமக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு, ரீசன் கொடுப்பாரு. இல்லைன்னா நம்ம சொன்ன வந்து கேட்டு ஏதாவது மாற்றுவார். ஸோ ஒரு ஆசம் கொலாபரேட்டிவ் எஃபர்ட். நீங்க படம் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது தெரியும் அதுல வந்து எவ்வளோ ஒர்க் போயிருக்குன்னு. என்னன்னா ஃப்ரேம்ஸ் பார்க்கணும்னா இது எப்படி தான் எடுத்தாங்க, இந்த அண்டர் வாட்டர்ல இவ்வளோ நேரம் படத்துல வந்து ஃபுல் படமே வந்து இது எப்படி பாசிபிள், ஒரு எஸ்பெஷலி ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம்ல வந்து எப்படி பாசிபிள் எல்லாருமே யோசிச்சு இருந்தேன். ஆனா அதுக்கு அவ்வளோ மெனக்கிட்டு, ஆனா அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே அது வந்து அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படி கிடையாது. எல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து இந்த படத்துல வந்து பண்ணியிருக்கோம்னு தான் சொல்லணும். அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தாரகனா ஐ திங்க் ஹைதராபாத்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். அவரு அவ்வளோ ஒரு என்னோட எனர்ஜியும் பயங்கரமா மேட்ச் ஆயிடும். ஆக்சுவலி எப்பவுமே நம்ம மீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிவா சார் நான் அவர் மீட் பண்ணும்போது சிவா சார் தான் கஷ்டம். ஏன்னா அவரு வேற ஒரு எனர்ஜில இருப்பாரு, நான் ஒரு வேற எனர்ஜில இருப்பேன். ஸோ சிவா சார் தான் எங்களை எப்பவுமே பேலன்ஸ் பண்ணுவாரு. அவ்வளோ ஒரு சூப்பரான பர்சன். என்கிட்ட எப்பவுமே ரொம்ப உரிமையோட பேசுவாரு. அது இப்போ வெளில சொல்ல முடியாது, அவ்வளோ உரிமையாக பேசுவார். அண்ட் நானும் வந்து அவர் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி, ஸோ எனிதிங் ஐ கேன் ஆல்வேஸ் கன்ஃபைட் இன். அண்ட் இந்த படத்தில் அவர் ஏன் பயங்கரமான ஒரு ஆக்டர் அப்படின்னு நானே நினைக்கிறேன்னா அவர் வந்து ஸ்க்ரீன்ல ஃபீல் பண்ணாலும் நம்மளும் ஃபீல் பண்றோம். அவர் வந்து ஸ்க்ரீன்ல வந்து அவரோட ஃபியூரியோ அவரோட ரேஜை காட்டணும், நம்மளும் அந்த ஃபியூரியோ அந்த ரேஜை வந்து நம்ம ஃபீல் பண்றோம். ஸோ இந்த படம் தேவரால் எஸ்பெஷலி அது ஒரு புதிய வேர்ல்டு, அது ஒரு அந்த கேரக்டரே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேரக்டர், அதை வந்து பயங்கரமா நெயில் பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பா வந்து செம்மையா ஓடுன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இருக்கு பீயிங் தி மியூசிக் டைரக்டர். ஏன்னா ஆக்சுவலி அவங்க எல்லாமே ஷூட்டிங் வெளியே படம் பார்க்குறாங்க, படம் ஒர்க் பண்றாங்க, ஷூட் பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியன்ஸா பார்க்கறது வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் தான். ஸோ நானும் எங்களோட டீம் ஒரு 8-10 பாய்ஸ் நாங்கள் தான் படம் பார்க்குறோம். இந்த படம் பார்த்துட்டு we are so happy to be part of this film, very proud to be part of this film. அண்ட் கண்டிப்பா வந்து ஆல்ரெடி சொல்றாங்க யூஎஸ்ல வந்து இது ப்ரீசேல் ஏதோ பயங்கரமா கலெக்ஷன்லாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நாட் ஒன்லி இன் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா, இந்தியா வந்து நல்லா ஓடணும்னு வந்து நான் வேண்டிக்கிறேன். அது நீட் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ, லவ் யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கமிங், தேங்க்ஸ். அப்படியே வந்து போயிட்டா எப்படி ஒரு 5-10 கொஸ்டின் கொடுத்தாங்க, ஒண்ணுதான் கேட்கணும். உங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாம் டைம் கிடைக்குதா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன்னா வந்து எங்க பார்த்தாலும் சுத்தி வரீங்க. ஒரு இன்டர்வியூல வந்து NTR காரோட சொல்லியிருந்தாரு,
அனியோட பாடல்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டு ஒரு லாங்குவேஜே கிடையாது. சுத்தி எல்லா இடத்துலயும் அனியோட பாடல்கள் அவரோட மியூசிக் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஹவு டு யூ கெட் த டைம் அண்ட் ஹவு டு யூ கெட் த பெர்ஸ்பெக்டிவ்? ஒவ்வொரு லாங்குவேஜ் போகும், இப்போ தெலுங்கு போகும்போது ஒரு தேவாராக்கு ஒரு மியூசிக் போகும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் எங்கேருந்து கிடைக்குது? அந்த இசை எங்கிருந்து வருது அன்னைக்கு? இல்ல ஐ திங்க் அதான் அது நீங்க அப்படி கேட்கும் போது தான் அப்படி தோணுது. பட் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அது நான் கிடையாது, எங்களோட டீமே இல்லை, அது எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். அது எங்க சேம் பேண்ட் தான் ஸ்கூல் காலேஜ்ல இருந்து. ஸோ எங்களோட அந்த ஒரு ஒர்க் ப்ரெஷர் அப்படி ஒரு ஃபீல் இருக்கு. நாங்கள் ரொம்ப எவ்ரிடே என்ஜாய் பண்ணி மியூசிக் பண்ணுவோம். அது நாங்கள் ஃபிலிம்ஸ்க்கு பண்றோம் அவ்வளோதான். அது முன்னாடி வந்து ஃபிலிம்ஸ் இல்லாம பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அதை வந்து ஃபிலிம்ஸுக்கு பண்றோம் அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி அந்த ரொம்ப பீக் ப்ரெஷர் வரணும் அதான் இப்போ சொல்லியிருந்தோம். ரொம்ப பீக் ப்ரெஷர் ஒரு சைட்ல ப்ரொடியூசர் கூட ஒரு சைடு அப்படி இருக்கும் போது தான் நாங்க ரொம்பவே ஜாலியா இருக்கோம். ஸோ அதுதான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமா, ரொம்ப கூலா வந்து we have to do our job, let's do our best. ஸோ அது லாஸ்டா எப்போ ஃபைனலா வெளில போகணுமோ அது வரைக்கும் அதை நாங்க ஒர்க் பண்ணணும் அனுப்புவோம். ஸோ தேங்க்யூ டு திஸ் வண்டர்ஃபுல் டீம் அண்ட் தேவரால வந்து கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் பீன் a wonderful time with everyone. I'm going to miss them for sure, but கண்டிப்பா பார்ட் 2ல வந்து இந்த படம் வந்து பயங்கரமா ஹிட் ஆகணும்னு நம்புறேன். பார்ட் 2ல வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் ஒரு 2 லைன் வேணா பாடிட்டு போயிடலாமா? அதை கேட்டா நம்ம ஏதாவது சொல்ல போறீங்களே, டைம் ஆயிடுச்சுன்னு ஏதாவது நீங்க பாடுங்க, உங்களுக்கு இல்லாததா. ஓகே, you guys want to sing in Tamil or Telugu? தெலுங்கு பாடு, ரெண்டுக்கும் சேர்த்து பாடிக்கலாம். நீ நம்மளால முடியாதுடா, தமிழ்ல பாடுறீங்க. But we are in Chennai. I start in Tamil and then go to Telugu. Okay? மிருகம கடவுள தேவரா யார் யார் கடவுள மிருகம தேவரா. Okay, let's try Telugu. Okay. దూకే ధైర్యమ జాగ్రత్త రాకే దేవర ముంగిట నువ్వెంత. Thank you. I'm so sorry. I think I missed out Janvi, her first film in Telugu as well. Thank you for Chuttamalle and the whole film. Because when I was tourல இருக்கும்போது அந்த சுட்டமல்ல அந்த பாட்டுல அந்த வந்து இந்த பக்கம் பாடினாங்க. So thank you for that. And yeah, thanks to everybody for coming. Have a good evening. Thank you so much. And Ani is always a vibe. And இது வந்து இந்த எந்த ஸ்டேஜா இருந்தாலும் அது வந்து இப்படி ஆக்குறதுக்கு அவரால மட்டும் தான் முடியும். And of course the friendship works in நினைக்கிறேன், all your friends together. Yeah. அதெல்லாம் பரவாயில்ல, நீ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எஸ். அண்ட் ஸோ அடுத்ததாக கனவு கண்ணி எல்லாரையும் வந்து இன்னைக்கும் ரூல் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாட்டியும் வந்து டிவி ஜான்வி கபூர் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். உங்க எல்லாரும் நேரில் மீட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். I have to say first of all, சென்னை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு எங்கள் அம்மாவோட இருந்த பெஸ்ட் மெமரிஸ் எல்லாமே சென்னையில் தான். நீங்கள் அவங்க மேலே காட்டின அன்பு தான் எனக்கு நானும் என் ஃபேமிலியும் அந்த நிலைமையிலும் இருக்கிறதுக்கு காரணம். அதுக்கு நான் எப்பவுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதே அன்பை எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். And I promise I will work very, very, very hard for it. Devra எனக்கு ரொம்ப special. I think this whole team here on the stage today has given this film our very best, and I really hope from the bottom of my heart that you enjoy what we've made. Thank you. Janvi, we have to say welcome home, and I'm sure that mom is watching from there and she'll be so proud of you. இந்த மண்டல நீங்க வந்ததுக்கு, and we're expecting a direct Tamil movie soon, Janvi. I hope so. Okay, and thank you so much. And அடுத்ததாக எஸ் the captain of the ship இவ்வளோ ஒரு பெரிய படைப்பை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு, அண்ட் அதை பத்தி அவர் பேசினா ரொம்ப கரெக்டா இருக்கும். கொரட்டால சிவா காரோ அவர்கள், ப்ளீஸ் ஷேர் a few words with us. Hello everyone, and thank you all the media friends for being here.
I just want to thank the entire cast and crew for making Devara so special. And I'm here to seek blessings from Tamil people. I hope they'll love the film and embrace us. Thank you. சார் கொஞ்சம் எனக்கு ஃப்ளைட் ஆச்சு. எல்லாருக்கும் வணக்கம். சென்னை has always been a very special place. நிறைய பேருக்கு தெரியாது, நான் கூச்சிப்பூடி ட்ரைனிங் சென்னையில் ஸ்ரீ வெங்கட் சி சச்சம் சார் ட்ரைனிங்கில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் a very 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 special place. இப்போ அனி ரொம்ப சொல்லிட்டாரு. இப்போ அனி பேசுறதுக்கு அப்புறம் நான் பேச ரொம்ப கேவலமாக இருக்கும். எல்லாம் சொல்லிட்டாரு அவரு படம் பார்த்து. ஸோ what I'm very happy about today is I can see the pillars of Devara sitting beside me. This is giving me a beautiful feeling. What we are seeing today, whatever you've seen and whatever you loved is delivered by these pillars here. I just want to thank Sabu sir, I want to thank Randy sir, Ratnavel sir, I want to thank Ani, and I want to thank Srikar Prasad sir for standing as the most strongest pillars to my director's vision called Devara. I will never forget the efforts you people have put for this movie. Trust me, definitely this movie will be a very, very, very special one for all of you. Please go watch the movie on the 27th of September. The movie will not let you down. Very happy that my oldest, what do I call him? I can't call him friend, but I can call him a friend. But M.V. Prasad sir for distributing this movie, he's been very lucky for me, and I'm sure he's going to be like, he's going to prove to be lucky for me once again. Thank you so much. Thank you, Kalai sir, for being a part of this. And Kalai sir's character's name is Kunjara. So we have a Devara, we have a Bhaira, and we have a Kunjara here. He's done a phenomenal job. You will see it when the movie releases. Thank you all for being here and giving us all your best wishes. சார் And Janvi, whatever I say about her, its words will do justice to what she has brought to Devara. Please watch the movie and you will see a phenomenal actor in Janvi. Can't wait for you all to see her in Devara. ஸோ சார் நீங்க உட்கார்ந்து கூட பதில் சொல்லலாம் சார். ஸோ வி ஹர்ட் தட் ஜான்வி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இப்படி ஒரு என்ட்ரி வரணும்னு. அந்த என்ட்ரி வந்து கரெக்டாக கிடைச்சிருக்கு. அண்ட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் பேரிங். நாங்கள் வந்து பார்க்கறதே வந்து நல்லா தெரிஞ்சது. பட் இங்கே நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே சென்னைக்கு வந்து இவ்வளோ வந்து ஒரு டைரக்ட் தமிழ் ஃபிலிம்கான ப்ரொமோஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்க. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க RRRல ஒரு வாட்டி பார்த்தோம், பட் வி பீன் வெயிட்டிங் டு see you for so long. ஏன் this 30th மூவி இந்த டைம்ல இது பண்ணணும்ங்கிறது how special it is for you? Why this decision? I mean, decision of doing Devara? No, Coming to Chennai. Coming. See, I mean, after RRR, I think today, especially after Bahubali, we are divided by language, but not by cinema anymore. Correct. It is not Tollywood, it is not Sandalwood, it is not Bollywood, Tollywood, Collywood anymore. It is not that. We speak different languages, but we are together with only one word called as cinema. So this shows that, I mean, like the movies that have released, the movies that have really done good in at the box office proves that we are not divided anymore. And Chennai for us has been our stepping stone for the Telugu film industry. The whole industry was in Chennai. So obviously there is no promotion happening of a movie without happening in Chennai. வெரி ட்ரூ. அண்ட் எங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் சார் உங்களை. அது வந்து நாங்க எப்பவுமே ஒரு படம் தெலுங்கு தெரியலனாலும் நாங்க எவ்வளவு பேர் வரும் சப்டைட்டில் பார்த்து நீங்க டான்ஸ் ஆடுறத பார்த்து உங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸை பார்த்து வியந்திருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஒரு சொல்லணும், you really spoiled my plan. என்னாச்சு? When I wanted to pack திண்டுக்கல் தல்பாக்கட்டு பிரியாணி அது எல்லாம் போயிட்டு இப்போ நான் இப்போ have to start running. அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு பாருங்க. எல்லாமே தேவரா ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்து நம்ம 2 பேர் சேர்ந்து ஒண்ணு மட்டும் சொல்லிடுங்க சார். கடைசியா நம்ம கண்டிப்பா சார் ப்ராமிஸ் இதெல்லாம் ஏறிக்கோங்க ப்ளீஸ்.
ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க சார், when can we expect a direct Tamil movie from you so that we can celebrate you on screen? அப்படி பட்டாசு தெறிக்க விடலாம். I'm going to ask my favorite directors. யாரு? Vetrimaran sir, please. Do one with me. ஒரு ஸ்ட்ரெயிட்டா தமிழ் படம் பண்ணலாம் சார், தெலுங்குல டப் பண்ணலாம் அது. Yes, this is what we are looking forward to. Thank you sir. Sorry for the biryani கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் next time ஆனா என்ன கூட்டிட்டு போயிருங்க sir. Thank you. So here is a photo opportunity with the team of Devara Part 1. A photo of